இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? வெட்டுக்கிளியும் எறும்பும். ஒரு பரந்த புல்வெளியில ஒரு பச்சை வெட்டுக்கிளி இருந்துச்சு. அது அதுக்கு தேவையானது அன்னன்னைக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா எப்போ பார்த்தாலும் சந்தோஷமா இருந்துச்சு. பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்படியே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் அவங்க அப்படி ஜாலியாக இருக்கும்போது அங்கே ஒரு சில எறும்புகள் உணவுப் பொருட்களை சேகரிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க. இப்படி வேலை பார்த்துட்டு இருந்த எறும்பை வெட்டுக்கிளி பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருந்துச்சு. அவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்துச்சு. ஆனால் அவங்க யாருமே திரும்புகிற மாதிரியே தெரில. அவங்க பாட்டில் அவங்க வேலையை சுறுசுறுப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ இது போய் ஒரு எறும்பை நிப்பாட்டி, எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இப்படி இந்த பொருளெல்லாம் தூக்கிட்டு போய் எங்கே வைக்கிறீங்க? என்ன வேலை பார்த்துட்ருக்கிறீங்கன்னு கேட்டுச்சு. அப்போ அந்த எறும்பு சொல்லிச்சு, இனி கொஞ்ச நாள் கழித்து மழைக்காலம் வந்துடும். அந்த மழைக்காலம் வரும்போது எங்களால் வெளியே போய் உணவு தேட முடியாது. அதனால் அப்போ தேவைக்கு நாங்கள் சேகரிச்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே இந்த வெட்டுக்கிளிக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துச்சு. பயங்கரமாக சிரிச்சிச்சு. அப்போ எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எறும்பு கேட்டுச்சு. சாப்பாடு அன்னன்னைக்கு சாப்பிட்றோம். அன்னன்னைக்கு தேவையானதை நம்ம எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியது தானே. இதுக்கு போய் யாராவது சேர்த்து வச்சிட்ருப்பாங்களா அப்படின்னு கேட்டுச்சு. இல்லை, மழைக்காலம் வரும்போது எங்களால் வெளியே வர முடியாது, அதனால தான் நாங்கள் சேர்த்துட்ருக்குறோம். என்ன பெரிய மழைக்காலம், உணவு தேடுறதுக்கு என்ன பெரிய பிரச்சனையா? அப்போ போய் உணவு கிடைக்காமையா போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த வெட்டுக்கிளி ரொம்ப அசால்ட்டாக பேசிகிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த எறும்பு இல்லை, எங்களுக்கு இதுதான் முக்கியம். எங்களுக்கு இப்போ தான் இந்த இந்த டைமில் எங்களால் சேர்த்து வச்சாதான் நாங்கள் எதிர்காலத்தில் மழை வரும்போது நாங்கள் மகிழ்ச்சியாக எந்த கஷ்டமும் இல்லாமல் நாங்கள் இருக்க முடியும். அதனால தான் நாங்கள் இதை எடுத்துகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை அவங்க பார்க்க போயிட்டாங்க. இப்படி பேசிட்டு எறும்பும் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. வெட்டுக்கிளியும் போயிடுச்சு. கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தா மேகமெல்லாம் இருட்டி மழை வர ஆரம்பிச்சிச்சு. பயங்கரமாக மழை வந்துச்சு. அப்போ இந்த வெட்டுக்கிளி என்ன பண்ணுச்சு, ஒரு இலைக்கு கீழே போய் அது பாட்டில் உட்காந்துக்குச்சு. சரி, மழை விட்டோன்னே நம்ம போய் நம்ம சாப்பாடை நம்ம தேடி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. மழை விடவே இல்லை. மழை பாட்டில் வந்துக்கிட்டே இருந்தது. இந்த வெட்டுக்கிளினால் வெளியவும் போக முடியல, சாப்பிடவும் முடியல. 4 நாள் சாப்பிடாம ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. 5ஆவது நாள் தான் மழை விட்டுச்சு. மழை விட்டோடனே இது 4 நாள் சாப்பிடாதனால பயங்கரமாக டயர்ட் ஆயிடுச்சு. எங்கேயும் போய் உணவு தேடவும் முடியாது. இதனால் நடக்கவே முடியல. அவ்வளோ சோர்ந்து போயிடுச்சு. ரொம்ப கவலையாக இப்படி சோர்ந்து போய் உட்காந்துட்டு இருந்தது. ஏன்னா இதனால் நடக்கவே முடியல. நடந்தால் தானே நம்ம போய் உணவு தேட முடியும். எங்கேயுமே போக முடியல. அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துட்டு இருந்துச்சு. அப்போ பார்த்தா இந்த எறும்புகள் எல்லாம் ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க அவங்க. என்னடா இது, நம்ம இப்படி 4 நாளாக மழை சாப்பாடு இல்லாமல் இவ்வளோ சோர்ந்து போய் உட்காந்துருக்குறோம். இந்த எறும்புகளெல்லாம் இவ்வளோ சந்தோஷமாக விளாண்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருந்துச்சு. இப்படி பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்த வெட்டுக்கிளிக்கிட்ட போய் ஒரு எறும்பு போய், என்ன ஆச்சு, ஏன் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ வெட்டுக்கிளி சொல்லிச்சு, நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க உணவுப் பொருள் நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சேகரித்து வைக்கணும், சேர்த்து வைக்கணும் வருங்காலத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அசால்ட்டாக விட்டுட்டேன். இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது, என்னால் எங்கேயுமே நகரவே முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ எறும்பு என்ன சொல்லுச்சுன்னா, சரி வாங்க, இப்போ நான் உங்களுக்கு உணவு தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அதுக்கு சாப்பிட்றதுக்கு உணவை கொடுத்துச்சு. இப்படி எறும்பு கொடுத்த உணவை சாப்பிட்டு முடித்த வெட்டுக்கிளி எறும்புக்கிட்ட சொல்லிச்சு, நான் ரொம்ப பசியோடு இருந்தேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கவலையாக இருந்தேன். நீங்கள் எனக்கு அந்த டைமில் இந்த உணவு கொடுத்து எனக்கு உதவி பண்ணியிருக்கீங்க, இதை நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ எறும்பு சொல்லிச்சு, நம்ம எப்போவுமே எதிர்காலத்துக்கு நம்ம முதல்லேருந்தே நம்ம சேவிங்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. ஆமாம், நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க, நான் தான் அதை கடைப்பிடிக்காமல் விட்டுட்டேன். இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன். இனிமேல் நீங்கள் சொன்ன மாதிரி நானும் நான் சேமிச்சுட்டு எனக்கு தேவையானதை எடுத்துகிட்டு மிச்சம் இருந்தால் நான் மற்றவங்களுக்கும் கொடுத்து உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அன்னையிலேருந்து எறும்பும் வெட்டுக்கிளியும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. வெட்டுக்கிளியும் எறும்புகளோடு சேர்ந்து அவங்க எதிர்காலத்துக்கு தேவையானதெல்லாம் சேமிச்சுட்டு அவங்களுக்கு போக மீதி இருந்ததை மற்றவங்களுக்கும் கொடுத்து உதவி பண்ணாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நமக்கு தேவையானதை நம்ம முதல்ல இருந்தே நம்ம யோசிக்க கற்றுக்கணும்.
நம்ம எதிர்காலத்துக்கு என்ன தேவைங்கிறத யோசித்து அதை நம்ம சேமிக்க கற்றுக்கணும். அது பொருளாக இருந்தாலும் சரி, நம்ம அறிவு சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி. இப்போ நம்ம எதிர்காலத்தில் இப்போ நம்ம ஒரு ஒரு டாக்டராக படிக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம இப்போ இருந்தே நம்ம அந்த அறிவை வந்து நம்ம இப்போ இருந்தே தேட ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் நம்ம எதிர்காலத்தில் ஒரு நல்ல டாக்டராக வர முடியும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம தேவைக்கு போக எக்ஸ்ட்ரா இருக்கிற பணங்களை வந்து நம்ம அனாவசியமாக செலவு பண்ணாமல் அதையும் நம்ம சேமித்து பழகிட்டோம்னா ஏதாவது ஒரு அவசர கால தேவைக்கு வந்து இந்த சேமிப்பு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். என்ன குட்டீஸ், கதை பிடிச்சதா? தேங்க்யூ.